என்டிஏ கூட்டணிக்கு கூட திமுக வர வேண்டாம். இந்திய கூட்டணிக்கு போட்டியாக ஒரு 3வது அணி அமைந்தால் போதும். திமுகவுக்கு அதிரடியாக மற்றும் பரபரப்பான டாஸ்க் கொடுத்தாரா அமித்ஷா? அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் தற்போது எவரும் எதிர்பாராத வகையில் புதியதொரு பூகம்பம் வெடிக்கும் அளவிற்கு பரவலாக ஒரு விவாதம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேரடியாக இணைவது போன்ற தோற்றத்தை தவிர்த்துவிட்டு தேசிய அளவில் இந்திய கூட்டணிக்கு எதிராக ஒரு தனித்துவமான 3வது அணியை திமுக முன்னெடுக்க வேண்டும் என்ற வியூகம் பின்னப்படுவதாக அரசியல் களத்தில் கிசுகிசுப்பட்டு வருகிறது. பாஜகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான அமித்ஷா தரப்பிலிருந்து திமுகவிற்கு இந்த விவகாரத்தில் சில குறிப்பிட்ட மறைமுக பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் தமிழக அரசியல் பரபரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெளிப்படையாக தங்களை பாஜக எதிர்ப்பாளர்களாக காட்டிக்கொள்ளும் அதே வேளையில் திராவிட அரசியலின் ஆளுமையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானதொரு வலுவான மாற்று அணியை மறைமுகமாக உருவாக்குவதே இந்த இரகசிய வியூகத்தின் முக்கிய நோக்கமாக பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது பாஜகவிற்கும் எதிரி, சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் திமுகவிற்கும் எதிரி என்பதால் இரு தரப்பும் ஒரே புள்ளியில் இணைவதாக அரசியல் விமர்சகர்கள் சந்தேகிக்கின்றனர். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியை தேர்தல் களத்தில் முழுமையாக வீழ்த்தி மண்ணை கவச் செய்ய வேண்டும் என்பதில் பாஜக எப்பொழுதும் தீவிரமாக உள்ளது. அதேபோன்று தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்ட தனித்தன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுகவும் உள்ளதால் இரு கட்சிகள் பொதுவான அரசியல் எதிரியான காங்கிரஸை பலவீனப்படுத்துவதில் ஒரு வகையான இரகசிய உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றால் தங்களது மதசார்பற்ற கொள்கை முகமூடி கலன்றுவிடும் என்பதால் வெளிப்படையாக பாஜகவின் சேரவில்லை என்று கூறிக்கொண்டே மறைமுகமாக பாஜகவின் தேர்தல் வெற்றிகளுக்கு வியூகங்களுக்கும் துணை போகும் வகையில் திமுக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் பலத்த விவாத பொருளாகியுள்ளது. இந்த சூழலில் தேசிய அளவில் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற திமுக தமிழகத்தில் அல்லது அகில இந்திய அளவில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு 3வது அணியை அல்லது மாற்று சக்தியை வளர்த்துவிட வேண்டும் என்ற திட்டத்தின் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளையும் ஆதரவையும் சிதறடிக்கும் வகையிலான அரசியல் நகர்வுகள் எதிர்காலத்தில் அரங்கேறலாம் என்றும் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியை தேசிய அளவில் தனிமைப்படுத்துவதே அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான் என்று அரசியல் நோக்கர்கள் ஆராய்கின்றனர். நேரடியாக பாஜக கூட்டணியில் இருந்தால் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படும் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க முடியாது என்பதை தெரிந்தே இந்த தந்திரமான அரசியல் விளையாட்டு அரங்கேற்றப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. பாஜகவுடன் எந்தவித அதிகாரப்பூர்வ கூட்டணி இல்லை என்று பொதுமக்கள் மத்தியில் அடித்து கூறிக்கொள்ளும் அதே வேளையில் டெல்லி மட்டத்திலான இரகசிய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் சில முக்கிய சமரசங்கள் செய்து கொள்ளப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் சூட்டை கிளப்பியுள்ளன. மத்தியில் ஆளும் அரசின் பல்வேறு நெருக்கடியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் தேர்தல் நேரத்தில் எவ்வித சிக்கல்களும் இன்றி சமாளிக்கவும் இத்தகைய இரகசிய டீல்கள் கசிந்துள்ளதாகவான என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக எழுப்பி வருகின்றனர். தேர்தல் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தங்களது சுயநல அரசியல் பிழைப்புக்காகவும் ஆட்சி அதிகார பாதுகாப்புக்காகவும் கொள்கைகளை அடகு வைக்கும் வேலையை நடப்பதாக பரவலான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக தான் இந்திய கூட்டணியில் உள்ள பிற தலைவர்களிடமிருந்து திமுக மெல்ல விலகி செல்வதாகவும் தேசிய அளவில் சில கட்சிகள் ஒற்றுமைப்படுத்தும் முயற்சியில் இருந்து விலகி நிற்பதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வைத்து கொண்டே அதன் பலத்தை குறைப்பதற்கான உள்வேலைகள் நடந்து வருவதாகவும் இது எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு முன்பாக கடுமையான மோதல் போக்கை காட்டிக்கொள்ளும் திமுக பாஜகவும் திரைக்கு பின்னால் கைகோர்த்து கொண்டு தங்களது பரம எதிரியான காங்கிரஸை அரசியல் ரீதியாக காலி செய்ய திட்டமிட்டுள்ளார்களா என்ற கேள்விக்கு வரவிருக்கும் தேர்தல்தான் உண்மையான பதிலை வழங்கும். எப்படி இருப்பினும் இந்த தகவல்கள் அனைத்தும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் நிலவும் யூகங்களாகவும் மறைமுகமான விமர்சனங்களாகவும் மட்டுமே வலம் வந்தாலும் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் மிகுந்த குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி தவறவில்லை.
வெளிப்படையான அரசியல் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக நின்றாலும் இரகசியமான வர்த்தகமும் தேர்தல் டீல்களும் இந்திய அரசியலின் ஒன்றும் புதிதல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த சம்பவங்கள் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க அரசியல் கொள்கைக்கு சற்றும் பொருந்தாத இந்த இரகசிய கூட்டணி கணக்குகள் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பதும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது வரும் தேர்தல் காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.